இந்த பிரபஞ்சத்தோட அசைவே ஒரு நடனத்தில் தான் இருக்கிறது என்று தெரியுமா? அந்த நடனத்தை போற்றக்கூடிய அந்த நாளே ஆருத்ரா தரிசனம். மார்கழியில் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளிலே ஈசன் தனது ஆனந்த தாண்டவத்தை ஆடுகிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தத்துவம் ஒளிந்துள்ளது. இதையே பஞ்சகிருத்தியம் என்பார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். தேவர்களுக்கே மார்கழியில் சிவபெருமானுடைய நடனத்தை காண்பது மிக பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்நாளில் நடராஜருக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்நாளில் அதிகாலையில் நடராஜருடைய அபிஷேகத்தை பார்ப்பது 7 ஜென்ம பாவங்களையும் தீர்க்கும் என நம்பப்படுகிறது. ஆருத்ரா தரிசனத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது திரு உத்தரகோசமங்கை திருத்தலம். இங்கு 5.5 அடி உயரமுள்ள அபூர்வ மரகத நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு அலங்காரத்திலே காட்சியளிக்கிறார். அன்று ஒரு நாள் ஆருத்ரா தரிசனத்திற்கு மட்டுமே சந்தன காப்பு கலைந்து தனது மரகத மேனியை உலகுக்கு காட்சியளிப்பார். அதை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் திரள்வார்கள். இந்நாளிலே மிக முக்கியமாக பிரசாதமாக திருவாதிரை களி படைக்கப்படுகிறது. விறகு வெட்டியான் சேந்தனார் வீட்டிற்கு சிவபெருமான் சென்று களி உண்டதன் அடிப்படையில் இது அமைகிறது. நம்மிடம் உள்ள அகந்தியை அழித்து சிவபெருமானை பக்தியுடன் வேண்டினால் களி என்றாலும் ஏற்றுக்கொள்வார். அதுவே இதன் தத்துவம். மேலும் 7 வகையான காய்கறிகள் கொண்டு கூட்டும் படைக்கப்படுகிறது. இல்லத்தரசிகளுக்கு இது மிக மிக முக்கியமான நாள். இன்றைய நாளில் திருவாதிரை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் குடும்ப நலனும் மாங்கல்ய பலமும் நிலைத்திருக்கும் என நம்பிக்கை. ஆடும் ஈசனருளால் உங்கள் இல்லத்தில் மங்களம் பொங்கட்டும்.